வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட விதை நெல்லுங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் ஃபேமஸ் நெல் தஞ்சாவூரில், அதுலேயும் தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸ் நெல் தான் எல்லாம் பேசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அங்கே கிடைக்கிற நெல்லுங்க வந்து எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே கிடைக்கிற ஃபீட்ஸ்லாம் இங்கே பாருங்கள், ஹைதராபாத்லேருந்து வருது. இங்கே பாருங்கள், பிடிபி 5204 சம்பா மஸ்தூரி, ஹைதராபாத். பாருங்கள், அங்கேருந்து வருது. என்ன டிஸ்ட்ரிக்கு? கனுமகொண்டா. ஊர் பேரே வாயில் வரல, ஆனால் அந்த ஊர் நெல் நம்ம ஊருக்கு வருது. இந்த விதை தான் இங்கே இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன, நம்மளோட நெல் ரகம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. இயற்கை விவசாயங்கள்லாம் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுறாங்க, மூலையில் ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அதோட ரேட்டும் அதிகமாக இருக்கனால யாரும் அதிகமாக வாங்கி சாப்பிட்றது இல்லை, யாரும் விளைய வைக்கிறது இல்லை. அதிகப்படியான பேர் விளைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட ரேட்டும் கம்மியாயிடும். யாரும் அதை முன்னெடுத்து பண்ணுறதில்ல. நான் முன்னெடுத்து வீட்டில் பண்ணுறேன்னு சொன்னேன், நஷ்டப்படுத்தி பண்ணிக்கிறேன்ட்டு. அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒரு 6 அடிக்கு 5 அடிக்கு மேலே வளரும். சாஞ்சி போச்சுன்னா நீ அறுப்பியா? மழையிலலாம் சாதகமாக போயிடும். நீ என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு நீ போய்ட்டு சென்னைக்கு கிளம்பும் போது இங்கெல்லாம் உனக்கு ஊரில் இருந்தேன்னா இந்த மாதிரி கோளாராச்சு விஷயம் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ மேலே ஊரை பக்கம் கிளம்பு, விவசாயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஒரு டைம் வரும், அப்போ நம்ம பண்ணுவோம். நம்ம சொல்கிற எதுவுமே இந்த கிராமத்து மக்கள்லாம் கேட்க மாட்டாங்க. புதுசாக நம்ம ஒன்று பண்ணோம்னா நம்ம என்ன இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு கேட்குறாங்க. எல்லாமே இவங்க சொல்கிற யூரியாவும் டிஏபி நம்ம தூக்கி அடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளாம் ஒரு உரத்தை தயாரிக்கிறேன், மீன் அமிலம் செய்கிறேன், ஒரு பஞ்சகாவியம் செய்கிறேன்னா அதெல்லாம் அவங்க சிரிக்கிறாங்க பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் என்னடா என்னமோ செய்கிறான் அப்படின்ட்டு. இதனால் நம்ம நேரம் வரும், நம்ம சிறப்பாக செய்வோம் இயற்கை விவசாயம். டாட்டா, see you.